அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். இந்த ராகு கேது பயிற்சி சித்திரை 13ஆம் தேதி 26ஆம் தேதி இந்த ஏப்ரல் மாதத்தில் பேர்றார். அவர் பேருனால என்ன நமக்கு கஷ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் பிறந்த உடனேயே குருவும் பெயர்ந்துடுவார். அதே ஏப்ரல் மாதத்தில், மே மாதத்தில் பெயர்ந்துடுறார். அதே சித்திரை மாதத்தில் பேர்றார். குரு மிதுனத்துக்கு போகும்போது போய் சேர்ந்த உடனேயே ரொம்ப நாள் இருப்பார்னு நினச்சோம். அதே சமயத்தில் ஆணி மாதத்தில் சனீஸ்வரன் வக்கரமாயிடுவார். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த குரு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிசாரத்தில் போயிடுவார். சனீஸ்வரன் படுற பாடு நல்லா. செவ்வாய் கடகத்துலேருந்து உடனே கேது போய் உட்காந்துருவார் சிம்மத்தில். இந்த 2 பேருனா பூட்மாய்க்கு. அப்புறம் சனீஸ்வரன் இந்த கடகத்துக்கு இந்த அந்த ஆணி மாதத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாம் ஒன்றா உட்காந்து மிதுனத்தில் உட்காந்துருப்பாங்க. அது பிறகு மெதுவாக்கு கடகத்தை இறங்கிடுவாங்க. அந்த சிம்மத்தில் கேது இருப்பார், சிம்மத்தில் செவ்வாய் சேர்ந்துடுவார். தாங்க முடியல. இந்த பக்கம் சனி, குரு, மூணு எல்லாம் பார்த்துன்னு தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. பெரிய அந்த அதிர்ஷ்டம் என்னன்னா, குருவுடைய பாறை கிடைக்கிறது. கும்பத்துக்கு சமாளிக்கிறார் சனீஸ்வரர். சர்ப வளையம், முதலேயே சர்ப வளையம் தான். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் அப் பண்ணிட்டானே என்ன அர்த்தம்? அடிக்க போகிறான்னு அர்த்தம். விவஸ்தே கிடையாது, எல்லாம் ஒன்று தான். அப்படி இருக்கும்போது ஆபரண யோகம் வருது. சுக்கிராச்சாரியார், புதன் 2 பேருமே பாம்பை போட்டு மிதிக்கிறாங்க. மரியாதையாக ஒழுங்காது. ராகுக்கு இதில் ஒரு கண்ணை முழுட்டுலேயே முன்னிருப்பாங்க. கொஞ்ச நேரம் அந்த பக்கம் நடந்த உடனே பழபடியாக ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தான் இருக்குது. ஒரு சமயம் பார்த்தா நிறைய கிடைக்கும், ஒரு சமயத்தில் ஒன்றும் கிடைக்காது. ஒரு சமயத்தில் பார்த்தா பத்திரமா வச்சுக்கணும் போது இருக்கிறது காலியாகிடும். புதுசாக பிரச்சனையில் வந்துன்னு இருந்ததுன்னா எப்படி நம்ம சொல்யூஷன் கிடைக்கும்? வாழ்வார் தாழ்வான்றது தான் போகும். ஆனால் நிறைய பணம் கொட்டும், செல்வம் பத்திரம் எல்லாம், சொத்து பற்றி எல்லாம் வரும். ஆனாலும் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கையில் அலைச்சல் தான் மிச்சமாக இருக்கும். ஏதோ வாழ்க்கையில் ஒரு அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சாலும் கூட ஒட்டுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை, பயம் ஆட்கொள்ளும். இதெல்லாம் வரக்கூடியது. இந்த மாதிரிலாம் சீன்லாம் கொடுத்தோன்னா நம்ம எப்படி அனுபவிக்க முடியும்? கம்பங்கழங்கு இந்த கேழ்வரை கஞ்சி குடித்தா கூட நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக வாழலாம். இவ்வளோ ஆடம்பரமாக எல்லாம் கொடுத்து வாழ்க்கை இல்லாத ஒரு வெற்று வாழ்க்கை பேரும். கல்யாணமானாலும் சரி தான், ஆகட்டாலும் சரி தான், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்படி இருந்தால் எப்படி வாழ்க்கை வாழறது? பகவான் கிருஷ்ணன் கூடயே வரான், சுக்கிராச்சாரியார் கூட வரார், லக்ஷ்மியும் கூடயே வரான். அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் வெளி உலகத்தில் எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம வரைக்கும் கூட இருந்து நம்ம குடும்பத்தை, நம்ம குடும்ப சம்மந்தப்பட்ட உறவு, நம்ம பார்ட்னர், பிஸ்னஸ் அவங்க வரைக்கும் இருந்தால் போதும். வேறு ஒன்றும் உலகத்துக்காக நம்ம ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை. பரதாபப்படுறதோ, வேதனைப்படுறதோ அல்லது சந்தோஷப்பட்டு குதிக்கிறதோ செஞ்சீங்கன்னா புது விஷயத்தில் பிரச்சனைகள் நிறைய தலைக்கெடுத்தான் ஆகும். அதனால் இதெல்லாம் நிறைய உந்திரங்களாக இருக்குது. சனீஸ்வரன் வக்கரமானான்னு அர்த்தம்னா, ஒருத்தர் கோபப்படுறார், நேர்மையாக நடக்கிறார், அவனை ஒரு வழியை ஆக்கி தப்புகாரி பண்ணுறியா இல்லையா, ஒத்து வைக்கிறியான்னு கேட்டான்னா முடிக்குமா? அதனால தான் சனீஸ்வரர் வக்கரமாகிறார். செவ்வாய் ஒரு பக்கத்தில் கொடுத்துட்டு அவங்க ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடிங்க. இதெல்லாம் வேறு வழி இல்லை. அவர் அக்கஸ்டம் டு டூ சச் ஆக்டிவிட்டி சொல்கிற மாதிரி ஃபோர்ஸபுளாக ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அப்போ நம்ம ரட்சிக்கிறது எப்படி? அப்போ பாவம் தர்மம் அதர்மம்னு சொல்லி என்ன பிரயோஜனம்னா, அப்பப்போ பகவான் ரட்சிக்கிறார். கண்ணு கூட பார்க்கலாம். இந்த பூமியில் மட்டும் பகவான் அப்பட்டமாக இருக்கார். எத்தனை தேவதைகள் கூட இருக்காங்க, நம்ம கணக்கே இல்லை. அப்படி இருந்தும் நமக்கு பயம் ஆட்கொள்கிறது, நிம்மதி இல்லை. நம்மளை யாரோ விட்டுட்டா மாதிரியும், காப்பாற்றாத மாதிரியும், நம்ம செய்யலா மாதிரியும், ஏமாத்துகிற மாதிரியும், அந்த அயோக்கிய கும்பலில் வாழற மாதிரியும், இப்படிலாம் ஒரு சூழ்நிலை ஏன் வருது அப்படின்னு முதல்லாம் அந்த சீன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதோடு சேர்ந்து நம்மளை அரவரைச்சிட்டே போவார். வில்லன்கள் இருந்தால் தாங்க ஒரு டேர்னிங் பாயிண்ட் சேஞ்சஸ் நமக்கு வரும். விரும்பின உட்கார்ந்துருந்தோன்னா சொர்க்கத்திலே உட்காந்துக்கலாம். பராபவரிடம் வரும்போது கிரிட்டிக்கலாக இருக்கும். தை மாதம், மாசி மாதம், விசுவாவசு வருஷம், மாதம் பங்குனி மாதத்தில் ரிலீஃப் கிடைக்கிறது. தை மாதம் வந்தாலே சும்மா இல்லாத மகரத்தில் இருக்கிற இந்த செவ்வாய், சுக்கிரன் எல்லாம் உட்காந்துருக்கு, சூரியன் எல்லாம் உட்காந்துருக்கும். சும்மா இல்லை. இந்த சிம்மத்தில் இருக்கிற கேதுவை பார்த்து உஸ்பேத்தி விட்டு சும்மா இருக்கலாம்ல. உடனே அங்கே சனியை போட்டு பின்னி பண்ணுறார். கும்பத்தில் இருக்கிற கூடையே எத்தனை உடனே சுக்கிரனை புதன் போய் காப்பாற்றுறாங்க. என்ன பண்ண, குரு மீனத்து போயிடுவார், வக்கரமாகி ரிவர்ஸ்லேயே போயிடுறாரு. அப்போ காப்பாற்றினா கூட பலம் இல்லாத ஒரு நிலையில் குரு
பார்த்துக்கோப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் உடம்பில் தைரியம் வருமா, ஃபேஸ் பண்ண முடியுமா? அதனால் இந்த மாதிரிலாம் சூழ்நிலையில் இருக்குது. என்ன யோகங்கள் வருது. வயிற்று வலிக்காரன் சாப்பாடு போட்டால் எப்படி இருக்கும்? ஃபீஸ்ட்டு போடுறான் வயிற்று வலிக்கு எப்போதும். நெஞ்சு வலிக்காரன் அவன் டான்ஸுக்கு சிறப்பாக அனுபவினா அப்படின்னு மாதிரி இந்த சுச்சுவேஷனில் எத்தனை யோகம் வந்து என்ன பிரயோஜனம்? இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். நமக்கு எது போனாலும் நமக்கு காசு பணம் சொத்து சுகம் ஒரு அனுபவிக்கணும், அவ்வளோதான். நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். இதுதான் நமக்கு வேணும். அந்த பகவானோடு ஈடுபட்டு சந்தோஷமான உறவுகள் வந்து குடும்பத்தோடு இருந்து எளிமையாக வாழ்ந்து ஆனந்தமாக இருந்து இதெல்லாம் அனுபவிச்சுது. அவனோடு அந்த பாக்கியம் நிறைய கொடுக்குறான். ஆனாலும் நமக்கு இப்படி தான் வாழ்ந்து பழக்கம். அதனால் வெளி உலகத்தில் கொஞ்சம் எட்டி பார்க்காமல் இருக்கிறது நல்லது. நம்ம போய் சமுதாய சீர்திருத்தத்தில் ஒன்றும் செய்ய தேவையே இல்லை. புரியுதுங்களா? அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி சொல்கிறாருன்னு கேட்காதீங்க. கைப்பொருள் உள்ளதும் போயிடும். உடம்பு கொடுத்துருக்கான், அது புண்படாத இருக்கணும். நீங்கள் சுதாரிக்கணும். பராப வருஷத்தில் நல்ல ரிலீஃப் கிடைக்கிறது. இதே மாதிரி சர்ப யோகங்கள் இருந்தால் கூட சர்ப யோகங்கள் அது கொடுக்கறது, அது ஆச்சரியமாக இருக்குது. சர்ப்பங்கள் என்றைக்குமே கொடுக்காது. அது கொடுக்குற அளவுக்கு காரணம் என்னென்னா, சுக்கிரனும் புதனும் கூடையே போகிறாங்க. சிம்மத்தில் இருக்கிற அந்த கேது மகம் விட்டுட்டு பூரம் வந்துடுவார். பராப வருஷம் சொல்கிறேன். அந்த பூர்வத்தில் வரும்போது சுக்கிரனுடைய காலிக்குனால பராப வருடம் அந்த ராகுக்கேனுடைய அந்த லேட்டர் ஹாஃப் வரும்போது நமக்கு ஃபுல் ரிலீஃப். மிதுன புதன் மீனத்திலேயோ குரு மீனத்திலிருந்து ராசி பரிந்து பண்ணிப்பாங்க. மேலும் சதுர்த்த கேந்திரத்தில் ஆகிறதுனால அது ஒரு யோகம் கிடைக்கிறது. ஆக மட்டும் பங்குனி மாதத்து விசுவாச வருஷம் மாசி முடிஞ்சு சனி பயிற்சி ஆன பிறகு பங்குனி மாதத்துலேருந்து பெரிய ரிலீஃப். ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்த மாதிரி, புண்ணான பிறகு உடம்பு ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு பெரிய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். நமக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இல்லை. வாழ்க்கையில் இது வரைக்கும் எவனும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் துக்கம், ஒரு பக்கம் ஏமாற்றம், ஒரு பக்கம் திருப்பி கிடைக்கிறது. எப்படியெல்லாம் மாறி சமாளித்து வச்சு நம்ம லைஃப்பை டேர்னிங் பாயிண்ட்டை கொண்டு கொடுக்குறாருன்னா உண்மையிலே நமக்கு வந்து இந்த ராகுகேது பயிற்சிகள் நல்லது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அமைஞ்சு சொல்லிட்டு இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த துலா ராசி நேயர்களே, எப்பொழுதுமே செகண்டரி பட்சமாக தான் நீங்கள் இருக்கீங்கன்னு உங்கள் மனசில் நெகட்டிவ் எஃபெக்டை மேலே தூக்கி போட்டுருங்க. சுக்கிரனுக்கு விஷமம் தான் முச்சம், எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, பேக் டோர் ஐயா கூட கொடுக்கறது இல்லை அப்படின்னு ஒரு புலம்பல் தான் செய்கிறது. அதுக்கு நீங்கள் தான் சரிப்படுத்திக்கணும். ஒரு குறைய நல்லதாக வச்சுருக்கான், அப்புறம் எதுக்கு? டோன்ட் கம்பேர் அதர்ஸ். வாழ்க்கையில் மற்றவனை கம்பேர் பண்ணி வாழ்க்கை வாழறதுன்றது இயலாத காரியம். நல்ல விஷயங்களுக்கு காட்டலாம். வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி இருக்காங்க, இப்படி பண்ணுறாங்க, இப்படி அனுபவிக்கிறது நம்ம புத்திர பீரில் எல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணத்தைலேருந்து வெளியில் வாங்க. அதுதான் அவங்களுக்கு எடுத்துன்றது வாழ்க்கை, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு குறைய நல்லா வச்சுருக்காரு. சர்ப்ப பயிற்சினால் என்ன அனுகூலம்னா, சுக்கராச்சாரியார் கவலையே இல்லை. புதன் 2 பேரும் முக்கியமான பாட்டு. வீரியஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய குரு, அவர் தான் வந்து உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிகாரி. புரியுங்களா? 3 அவரும் தொடர் பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் ரிஷபத்திலேருந்து ஒரு வழியாக மிதுனத்துக்கு போன பிறகு இத்தனை நாளாக ரிஷபத்தில் உட்காந்து 6-8 உட்காந்த குரு மறைவில் வந்து வெளியில் வந்து பாக்கியத்தில் உட்காந்து பெரிய அனுபவம். ராகு வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியத்தில் உட்காந்துட்டார். கேது பூர்வ புண்ணியத்தில் உட்காந்து அங்கே நேரம் வந்து பாக்கிய வீடு வரும். 11ஆம் வீடு ஸ்தானம் நேரம் 5ஆம் வீடுனா விருத்தி ஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் வீடு சொல்லக்கூடிய சிம்மத்தில் வந்து கேது உட்காந்துட்டார். சர்ப்பங்கள் உட்காந்து தோஷமாச்சு எங்களுக்கு விருத்திக்கு வருமானு கேட்காதீங்க. சர்ப்பங்கள் உங்களுக்காக தான் விருத்திக்கு வரத்துக்கு செயல்படுறதுக்காக இந்த பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு தாட்டி கிடைக்கிறது. சர்ப்பங்கள் பொதுவாகவே வாழ்க்கையில் குறுக்கு வழியில் போகும். புத்தியை கண்ணாமண்ணான்னு பாழ வச்சுட்டு தப்பாக பண்ண வை காரியங்களை கெடுத்து விட்டுரும். நல்லா சம்பாதிக்கிற பேங்க்கில் பெரிய ஆஃபீஸராக இருப்பான், திடீர்னு பணத்துக்கு ஆசைப்பட்டு ரொட்டேஷனில் தருவாங்க. சர்க்குலேஷன் போகிற அந்த பணத்தை தான் ரொட்டேட் பண்ணிவிடுவான். போச்சு, வந்தது ஆபத்து. புத்தியை கெடுத்துரும். அதெல்லாம் தான் பண்ணும்.
தப்பு காரியங்கள் பண்ணுறதுக்கு துணிஞ்சு செய்ய வச்சிரும். இதெல்லாம் பாம்பு விதிக்கு உட்பட்டு பண்ணுறது, தானாக பண்ணலை. உனக்கு இது மாதிரி ஒரு அவலநிலை பால் பிரச்சனை வரணும்னா துணிஞ்சு பண்ணும். அது சின்னதாக பண்ணாமல் பெருசாக பண்ணிருக்கும். இதுதான் யூஸ்வல் சார். அதனால் அந்த முக்கியமான அதிகாரிகள் சொல்லக்கூடிய செவ்வாய் முக்கியம். கலத்தரம் சொல்லவர் உங்களுடைய சம்பந்தப்பட்ட 10ஆம் வீடு சொல்லக்கூடிய கடக வீட்டில் வந்துடுவார். மிதுனத்தில் உட்காரும்போது அதே குருவோட அந்த ஆனி மாதம், சித்திரை வைகாசி ஆனி மாதத்துல இதே விஸ்வாவசு அதே மாதிரி பிரமாதமாக பண்ணக்கூடிய அமைப்பு கிடைக்கிறது. சூரியன், புதன், சுக்கிரன், குரு, எப்பா இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திட்டு நீங்கள் போய் வாங்க வேணாம். அதுக்குண்டான ஒரு பாக்கியத்தை என்னென்ன முறையில் பண்ணால் நீங்கள் அனுபவிக்கணுமோ அப்படி கொடுக்க போகிறாரு. நம்ம ப்ரீ பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணுறது இல்லை. நமக்கு தெரிஞ்சேன்னா நம்ம இன்றைக்கும் பெரிய ஆளாக இருக்கலாமே. நமக்கு தான் அந்த மூளையும் கிடையாது, வேலைக்காக போத்துறது அதுவும் கிடையாது. கொடுத்து வாங்கி சம்பாதிச்சு சாமர்த்தியம் இப்படி தானே வாழ்க்கை. இப்போது மற்றவங்களுக்கு நீ செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை கிடைக்கிறது, மற்றவங்கள்ட்ட உங்கள்கிட்டேருந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. நீங்களும் பெரிய லெவலில் ஆகணும். ஏதாவது தொழில் சாதனையில் பண்ணணும். எழுத்துத்துறையிலையோ ஏதோ ஒன்று பண்ணியானோம், கலைத்துறையிலையோ அல்லது அந்த சம்பந்தப்பட்ட எழுத்துத்துறையிலையோ இல்லை உணவுத்துறை ஏதோ ஒன்று பண்ணணும். சமையல் துறை இதை ஆர்டிஸ்டாவோ இதுவாக இருக்கலாம். படைப்புகள் எழுத்தாளராக இருக்கலாம், தனியாக இருக்கலாம், நடிகராக இதுவாக இருக்கலாம், விளம்பரத்தில் நடிக்கலாம், விளம்பரம் சம்மந்தப்பட்ட இது வேணால் பண்ணலாம். தொழில் சம்மந்தப்பட்டது சரி. நான் எதுக்கு தொழில் அடிப்படையாக சொல்கிறேன்னா, ஒருத்தர் வேலைக்கு போய் அதுக்காக சம்பாதிக்கிறது பிரச்சனை இல்லை, அவ்வளோதான், லிமிட்டட் சோர்ஸ். தொழில்னா நீயும் வளர்ச்சி அடைந்து மற்றவங்களையும் வாழ்த்த வைக்க முடியும். இவ்வளோ தான் பணம் இல்லை, அதுக்கு விருத்திக்கு வரணும். அந்த உழைப்பு நல்லபடியாக போச்சு விருத்திக்கு வரும். இது எவ்வளோ தான் சம்பளம், இவ்வளோ தான் கூலி, இப்போ திரும்ப அது மாதிரி ஒரு நிலைமையில் நமக்கு இருந்து மாற்றி ஒரு சாதனையாளராக படைக்கக்கூடிய வகை முன்னாடியே சொல்லியிருக்காங்க. நிச்சயம் நிறைய நடக்கக்கூடிய இந்த பாம்புகள் அனுகூலமாக இருக்கும், சர்ப்பங்கள் அனுகூலமாக இருக்கும். எத்தனை நாள் வீட்டில் உட்காந்துட்டு பார்த்தீங்களா, உங்களுக்கு உங்களுடைய சப்தமத் சொல்லக்கூடிய அதிலிருந்து பார்த்தோன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியத்தில் உட்கார்ந்துருக்கிறது. பூர்வ புண்ணியத்தில் துலாத்து உட்கார்ந்துருக்கிறது. ராகுவோட சனீஸ்வரன் உட்கார்ந்துருப்பான். சனீஸ்வரன் 11 மாதம் வரைக்கும் விஸ்வாவசு மாசியில் தான் போகிறான். அது வரைக்கும் பிரமாதமாக இருக்கும். சனீஸ்வரன் 4ஆம் வீட்டு அதிகாரியும் உண்டு தான், அவர் தான், கவலையே படலை. குரு யாருன்னா வீரஸ்தானாதிபதி. அதோ மட்டும் இல்லை, குரு உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிகாரி. அது நேரம் எங்கள் பாக்கியத்தில் உட்கார்ந்துட்டு கொடுக்குறாரு. அர்த்தவங்கள்லாம் எல்லாமே கடன் தான். அப்படியே பணத்தை போட்டு மொத்தமாக அப்படி வியாபாரம் பண்ணுற ஒரு நம்புதல் கிடையாது. விருத்திக்கு வரணும்னா துணுண்டு போட்டாலே விருத்திக்கு வரணும், அதான் விருத்தி, அதுதான் பாக்கியன்னு பேர். லாபஸ்தானம் சொல்லக்கூடியது வீட்டில் பாக்கியாதிபதி எங்கே இருக்கார், லாபஸ்தானம் சொல்லக்கூடிய சிம்ம வீட்டில் கேது உட்கார்ந்துருக்கான். அவர் அப்படியே ரிவர்ஸ் பாறையில் மிதுனத்தை பார்ப்பார். இதெல்லாம் இருக்குல்ல, அங்கே யார் உட்காந்துருக்கோன்னா சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. குருவோடு உட்காந்துருப்பாங்க. என்ன காலமா தேடி வரணும். நாடி போனால் தேடி வரணும், இல்லை நாடி போகாதையே அது தேடி வரணும். இது எவ்வளோ அபூர்வம் வந்தது இதெல்லாம். இந்த சான்ஸு இப்போ தான் வருது உங்களுக்கு, வேண்டாம். இதெல்லாம் நீங்கள் ராகுகேது பயிற்சினால நம்ம தோஷம் தாக்கிறதே கொள்றதுன்னு கிடையாது. இருக்கிற தோஷத்தை போக்குறதுக்கே 10 ஜென்மம் எடுக்கணும். அது நமக்கு மொத்தமாக க்ளீன் பண்ணிவிடுறது. நம்மளாக பார்த்தா தீர்ப்பானுங்க, ஒரு தோஷம் போகாது, பிறந்ததே கிடக்க வேண்டியது தான், பிறவியே தோஷம்தான். அதனால் நம்ம அதுவே பார்த்து இயற்கையாக குரு மிதுனத்தில் உட்கார்ந்துட்டு பார்க்க வச்சு, அப்புறம் பராபவ வருஷத்தில் மறுபடியும் குரு அங்கேருந்து கடகத்திலேருந்து மறுபடியும் அதிசாரத்தில் போய் அங்கே போய் உட்கார வச்சு, கடகத்தில் பிறந்த பிறகு மிதுனத்திலேருந்து கடகத்தை பெயர்ந்துருவார். 6 சட் அங்கேருந்து மறுபடியும் அங்கே அடுத்த இது பயிற்சி ஆற்றுள்ள நம்ம அதிசாரத்தில் அங்கே போயிட்டு நல்ல காலம் ராகுக்கு எது இந்த கார்த்திகை மாதம் பராபவத்தில் மார்கழி மாதம் அதெல்லாம் ஒரு பராபவம் கார்த்திகை மாதத்துலேயே ஒரு வழியாக ராகுக்கு இது பேச்சு நினைக்கிறது முடிஞ்சு போயிடுறது. 1.5 வருஷ காலம் குரு பேர்ந்து மறுபடியும் அதிசாரத்தில் போயிட்டு திருப்பி உட்காந்து அடுத்த பேச்சு
மாற்றத்துக்குள்ள ஐயோ நல்ல காலம் ராகு பெயர்ந்து கேது பெயர்ந்துடுறாரு. பராபவர்ஷத்தில் மார்கழி மாதம் கார்த்திகை மாதத்துலேயே எல்லாம் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது சர்ப்பங்கள் அனுகூலமாக இருக்காங்க. யூஸ்வலாக சர்ப்பங்கள் அனுகூலமாக இருக்க மாட்டாங்களேன்னா இருக்க மாட்டாங்க, ஆனால் இருக்காங்க. ஏன் இருக்காங்கன்னா புதனும் சுக்கிரனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி முடிக்கிறது. செவ்வாய் முதல்ல போய்ட்டு ஊழ விட வேண்டியது, அது உட்காந்துட்டு ஒரு பார்க்கும், உடனடியாக சுக்கிரனும் போயிடுறது, அப்புறம் புதனும் போயிடுது, அப்படியே மூவ்மெண்ட் வருது. ஏன்னா இவங்க மூவ்மெண்ட் ஆக மாட்டாங்க, 1.5 வருஷம் வரைக்கும் அதே வீட்டில் இருப்பாங்க. பின்னாடியே மூவ் மாட்டாங்க, அதிசாரத்தில் மூவ் மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. அந்த தோஷத்தை போக்குறதுக்கு பாதிப்பிலேருந்து அப்பப்போ வந்து சுக்கிரனும் புதனும் போய் அவங்கள்ட்ட பேர் பண்ணால் தான் தோஷமே போகும். அதுதான் அந்த பெரிய விஷயம். அதுக்கு அடங்கும். நமக்கு வாழ்க்கை வேணும், இல்லை திருப்தியான வாழ்க்கை கிடைக்கும். இவ்வளோ இது இருக்கும்போது அது வந்து வழக்கத்துக்கு மாறாக விஸ்வாசு வருஷமும் இந்த பராப வருஷமும் குரு அதிசாரத்தில் அதிகம் போகிறார். இதில் போனவுடனே அதிசாரத்தில் போவார். திருப்பி வந்து முடிச்ச உடனே வக்கரம் முடித்து நார்மலாகி உடனே அடுத்த பேச்சுக்கு போடுவார். இப்படி தான் குருவின் அமைப்பு வச்சுருக்கு. இந்தாட்டி கவலைப்பட தேவையில்லை. நமக்கு வந்து தோஷம் போனோம், நீயா வந்து நாங்களாம் இப்போ எந்த தோஷத்தை கிளியர் பண்ணுறது? எந்த காலம் முடியும்? பட்டாதானியே பட்டு தான் பண்ண பாவத்துக்கு கட்டு தான் தீக்கணும், வழியே இல்லை அப்படின்னு தான் நீங்கள் பூமியில் பிறக்க வச்சுருக்க. அந்த தோஷம் போகிறதுக்கு வழியை வச்சுட்டு நீ ஏன் பண்ணி குருவை பார்க்க வச்சு தோஷம் பார்க்க வச்சு இந்த சர்ப்பங்களை வச்சு குத்தி எங்களை மேலே கொண்டு வந்து வச்சு நாங்களாம் என்றைக்கு ஏறோம், மாடை வாழை பிடிச்சி திருப்பினா ஏந்து மேலே இதுவாக ஏந்துக்கும். அந்த மாதிரி செய்ய நம்ம இருக்கும். எத்தனை வந்தாலும் விழிப்புணர்ச்சி வரப்போகிறது இல்லை, ஆர்ப்பாட்டம் தான் இருக்கும். அந்த வாழ்க்கையில் இத்தனை குறைகள் இருந்து நம்ம வந்து மார்த்தட்டிக்கிறோம் நம்ம பாரு. அதான் ஆச்சரியமாக இருக்குது. பகவான் சொல்கிறான், ஒரு விஷயத்துக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணால் கூட நீ எதுக்கு வரேன்னு கேட்குறியே இந்த அளவுக்கு கேட்கலாம், எங்களுக்கு தெரியாதான்னு. அதனால் உங்களுக்கு தெரியாதவங்க தான் சர்ப்பங்களை வச்சு உங்களை அனுகூலம் பண்ணுறேன்றார் பகவான். அது எப்படி சர்ப்பங்கள் நவகிரகங்கள் என்றைக்குமே உன் டேட்டி எதுவுமே கிட்ட கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு யாருக்கோ கொடுக்குறது சொன்னா நாங்கள் நேர்மையாக கிட்ட கொடுக்க மாட்டோம். அவங்க யாருக்கோ கொடுக்குறதுன்னா அது தட்டி கொடுத்து வாங்கி எப்படி உங்களுக்கு கொடுக்கணுமோ முறைப்படி கொடுக்கறதுக்கு தான் சர்ப்பங்களுக்கு நாங்கள் துணை போகிறோம் அப்படின்றார் பகவான். அது வெளிப்படையாக இந்த ராகுகேது பற்றி நடக்கிறது. ஆக மொத்தம் அந்த துலாத்தனுடைய அமைப்பில் பார்க்கும்போது எதிர்பாராத லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரணும். இல்லை எத்தனையோ தடவை சொல்லியிருக்கோம், நீங்கள் சொல்லிருக்கீங்க தவிர ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த எதிர்பாராத டேர்னிங் பாயிண்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி நழுவ விடாமபடி அதுவே மாட்டி கையில் போட்டு இழுத்துடுது. இத்தனை அமைப்பு கொண்டது. நீ வாங்கித்தான் ஆகணும், அனுபவிச்சுதான் ஆகணும், கொடுத்தான் ஆகணும், நான் பார்த்துக்கிறேன், துணிஞ்சு நான் கஷ்டத்தில் எடுக்கிறேன்னு வாலண்டரியாக சர்வீஸ் பண்ணுற ஒரு காலம்தான் சர்ப்ப காலம். சர்ப்பதோஷத்து அவங்களாம் போனோம் கொள்றாண்டாங்களே, இது தோஷம் இல்லை, யோகம். புரியுங்களா? அதனால் இந்த யோகத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. துலாத்தனுடைய லாபத்தானதை பார்த்தாலே அவங்களுக்கு சூரியன் தான். சூரியன் லாபத்தை எப்படி கொடுப்பான்? விருத்திக்கு வரணும், அந்த விருத்திக்கு நிறைய கொடுப்பான். அது இப்போது அது சர்ப்பத்தோடு தொடர்பு கொள்ளும்போது எப்படி விருத்தி கொடுக்கும்? சர்ப்பம் நேரடியாக சூரியன் தொடர்பு கொள்ளவில்லை. இந்த ஆகணும் விசுவாசு வருஷம் அந்த ஆவணி மாதத்தில் ஆச்சரியமாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். பாம்பு உட்காந்துருக்கு கேது, அப்படி ஒரு செவ்வாய் உட்காந்துருக்கானே அப்படின்னு கேட்பீங்க. அது பின்னாடி சுக்கிரர் வருவார், எல்லாம் வருவார். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு பெரிய அமைப்பில் கொடுத்துருக்கு. இந்த அப்படியே பார்த்தா தை மாதம், மாசி மாதம், பங்குனி, தை மாதத்தில் பார்க்கும்போது ஒரு மார்கழியிலேருந்து பார்க்கலாம் நல்லா இருக்கும். அதே பராப வருஷத்துலேயும் அதே மாதிரி கார்த்திகை மாதம் வரைக்கும் நம்ம பயிற்சி ஆகிடுறது. அப்புறம் அட்டகாசமான ஒரு அமைப்பை கொடுத்து அந்த ஒரு சான்ஸ், ஒரு அமைப்பு எந்த ஸ்டேஜில் வந்தால் கிடைக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சு கொடுக்குறாரு. அது எப்படி இது பார், தை மாசி பங்குனி இந்த 3 மாதமும் பிரமாதமாக இருக்கும்.
அதே மாதிரி அங்கே அந்த அடுத்த வருஷம் இதே மாதிரி ஆரம்பிக்கிறது. ஆனால் 2 குரு பயிற்சி ஆகிடும். 2 தடவை குரு வந்து இதே மாதிரி அதிசாரத்தில் போவார். அதே போனால் கூட அதே சமயத்தில் பயிற்சி நடந்துடுது, தப்பிச்சோம் படைச்சோம். இதே மாதிரி ஒவ்வொரு சமயத்தில் வரும்போது கொடுப்பாருங்கும்போது எப்படி கொடுப்பாரு? ஏங்க கண்ணு இருட்டாயிடுது, குச்சியை வச்சு எப்படி வெளிச்சம் தெரியும் உங்களுக்கு? எப்படி நான் பார்க்குறேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் சர்ப்பங்களை வச்சு எங்கெங்கே கை வைக்கணுமோ அங்கே வச்சு சரிப்படுத்தி அதெல்லாம் சரி களை எடுத்து அழகாக கொடுக்குறாரு. நமக்கு களை எடுக்கும் தெரியாது, புத்தியும் கிடையாது, சாமர்த்தியம் கிடையாது. இப்படியே இருந்தேன்னா எப்படி நம்ம மூட்டு வழி பார்த்தா உட்காரணும்? வேறு வழியிலன்னு பகவானை பார்த்து செய்கிற இந்த மாதிரி அமைப்பு எப்போது ஒரு தான் வரும். ராகுக்கு எதுக்கள் சாதமான பாதிப்பு தான் கொடுக்கும், தோஷம்தான். இந்த ஆட்டி தோஷத்துக்கு பதில் வேறு மாதிரி கொடுக்கறது. அதை வேறு அவங்க எப்படிலாம் தோஷத்தை போக்குறதுக்கு பண்ண வச்சு குருவை வச்சே பண்ண வைக்கிறார். பாருங்கள், இது பாருங்கள். அன்றைக்கி குருவை வச்சு தான் சிவபெருமான் அந்த விஷயத்தை குடித்தார். இல்லைன்னா குருமான் நீலகண்ட பேர் வராது, அவரே குரு தான். ஸோ இதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி அபூர்வமான காட்சிகள் இந்த வருஷம் நிறைய வரும். இந்த சர்பத்தினால் வரக்கூடியது டேர்னிங் பாயிண்ட்டு வரணும்னா ஆச்சரியமாக தான் இருக்கும். ஒவ்வொரு டேர்னிங் பாயிண்ட்டும் ஒவ்வொரு மாதமும் வருது. சர்ப பேச்சு ஆன உடனேயே இந்த விசுவாச வருஷம் சித்திரா மாதத்துலேருந்து வரிசா சித்திரை, ஆணி, அதை விட்டன்னு அடுத்தது புரட்டாசி, அது கார்த்திகை, அப்படியே வரும்போது மறுபடியும் டேர்னிங் பாயிண்ட் வந்துகிட்டே இருக்கும். மார்கழி மாதம் வரும். அடுத்த பராப வருஷத்துலையும் இதே மாதிரி டேர்னிங் பாயிண்ட்டு கார்த்திகை மாதம் ஒரு விழா முந்துச்சுன்னா சர்ப பேச்சு நடந்துடும். அதனால் இது ஒரு பெரிய வாழ்க்கையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது. கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து நல்லபடியாக அனுபவிக்கணும் கேட்டு சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, ராகு கேது பயிற்சி சந்தோஷம். உண்மையிலே சாது கேது பயிற்சி சித்திரை மாதம் நடந்திருக்கு. விஸ்வாசு வருஷம், தமிழ் வருஷம். உங்களுடைய சுகஸ்தானத்தில் ராகு இருப்பார். அதே சமயத்தில் 10ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் ராகு இருந்தார்னா நேரம் அதுக்கு 4ஆம் வீட்டில் 9ஆம் வீடு வரும், பாக்கியஸ்தானம் வரும் இல்லையா? அந்த இதும்போது நான் அந்த சிம்மம் வரும்போது அந்த பாக்கியம் வரும். 10ஆம் வீட்டில் வரக்கூடிய அந்த சிம்மஸ்தானம் 10ஆம் வீடு வரும். இது விச்சிகம் சொல்கிறேன். இப்போது 10ஆம் வீட்டில் வரும்போது எப்படி உங்களுக்கு ஜீவனங்கள் அண்ணா வரும். ஜீவனம்ன்றது மட்டும்தான் 10ஆம் வீடு இல்லை, கர்மஸ்தானம் பேர். கர்மஸ்தானில் கேது உட்காந்துருக்காருன்னா அதுதான் கேது தான் கர்மங்களே கொடுக்க போகிறாரு. அதை யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு? சனீஸ்வரன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. பாருங்கள் எப்படிங்க வர அதிகமாக உங்களுக்கு இழுபறியாக இருந்ததெல்லாம் முடிக்கணுமா வேணாமா? ரப்பர் மாதிரி இழுத்துன்னு இருக்கோம். நம்ம ஊரில் தெரியும், ஒரு காரியம் ஆச்சுன்னா அது முடியறதுக்குள்ளே நம்ம தாவு தீர்ந்துடும். நேசில் இருக்கும், வில்லங்கமாகவே இருக்கும், பிரச்சனையே முடியாது. புதுசாக அதுக்கு மேலே ஒரு பிரச்சனை, சொல்யூஷனே கிடைக்காது. பணம், பொருள், உழைப்பு எல்லாம் பாழாயின்னு இருக்கும், நிம்மதியும் போயிடும். பார்க்குறீங்கள எத்தனை பேர் வாயில் விழணும். இது நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறவும் வரமாட்டாங்க, ஹெல்ப் பண்ணவும் மாட்டாங்க. இப்படிலாம் வாழ்க்கையில் போயாமல் சொல்யூஷன் பிரச்சனையே பார்த்துருக்கு தான் விருச்சிகத்தினுடைய வேலையே. அந்த அமைப்பில் இருக்கும்போது செவ்வாய் வாலண்டியராக சர்வீஸ் பண்ணி அது அமைதியாக இருக்கிற இடம் உங்களுக்கு கடகத்தை அமைதியாக இருப்பார். ஏன்னா உணர்ச்சி காட்ட முடியாத பலம் குறைச்சல். நேரம் சனியை தொடர்பு கொள்கிற, நீ தாண்டா வழி பண்ணணும். எல்லா விதமான வினைகளுக்கு சனி தானே காரணம், நீ தான் வழி பண்ணணும். உடம்புல மனசில் தம்பு குறைஞ்சி போய் கவலை வரும்போது வாட்டும்போது நோய் தானே வாய்ப்படணும். பலம் குறைஞ்சி போய்டுறது, உழைப்பில்லை, எதிர்பார்த்து துணுண்டு, அதில் 1008 கண்டிஷன் வேறு. வாழ்க்கையில் 1 இன்ச்சு ஏறினா 4 இன்ச்சு ஏறக்கூடிய அதான் விச்சிகத்தின் அமைப்பாக இருக்கிறதுனால எப்படி மேலே வருது? அடித்தாரு அடி. இப்போ சர்ப்ப பேச்சு இருந்ததுனால உங்களுக்கு செவ்வாய் துணை இல்லாமல் சனி துணை இல்லாமல் சர்ப்பங்கள் வேலையே செய்யலை. எவ்வளோ இருக்கு? அதே செவ்வாயும் இந்த கட்டத்தில் வரும்போது அவருக்கு பலம் இருக்கணும் அவசியம் இல்லை. புனர்பூசம், பூசம், ஆயில்யம், ஒன்று சனி நட்சத்திரம், இல்லை குரு நட்சத்திரம், சனி நட்சத்திரம், புத நட்சத்திரம், இந்த 3 பேர் தொடர்பு மாற்றி இருக்கும் கோச்சாரத்தில் அந்த வீட்டில் இருக்கிறதுனால. அப்புறம் மிதுனத்துக்கு போனால், இது சிம்மத்துக்கு போனால் கூட கேதுவும் செவ்வாயும் ஒரு விதத்தில் ஒத்துக்கு போகும். இந்த கேது அது கண்ணிலே வசியம் பண்ணிடும். உணர்ச்சிக்காரன் நான் சொல்லக்கூடிய செவ்வாய் அதை பார்த்து ஆணு மயங்கி போய் ஒன்றை விட்டா எனக்கு கதியில் இவ்வளோ பெரிய என் மேலே அன்பு காட்டுறிய, பாசம் காட்டுறிய, நான் என்ன புண்ணியம் பண்ணணும்,
உன்னை பார்த்தாலே நிம்மதி உன் கூட இருக்கணும் அப்படின்லாம் செவ்வாய் வளரும் அவன்கிட்ட போய் கேதுக்கிட்ட. அது பார்ப்பார். சரி சந்தோஷம் சொல்லி அந்த சனியின் செவ்வாயும் மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணுறது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. அந்த மாசி மாதம் விஸ்வாசு மாசி மாதம் வரும்போது தான் சனீஸ்வரர் மேலே போயிடுவார். ஒரு வழியாக பாம்பு விட்டு போனால் போயிடுவார், கவலையே இல்லை. சனீஸ்வரர் வக்கரமாகும் போது ஆட்டோமேட்டிக் குரு வக்கர நிவர்த்தி ஆகும்போது குரு வக்கரமாவார். இது பாருங்கள், வக்கரமானால் தான் மறுபடியும் கடகத்துலேருந்து மிதுனத்துக்கு போவார். ஒரிஜினலாக பேச்சு கடகத்துக்கு வந்த பிறகு அங்கே சிம்மத்துக்கு இது அதிசாரத்தில் போகும்போது ராகுக்கு இது பேச்சு நடந்துடும். அப்படியே வக்கரமாகி போனது மாசி இந்த விஸ்வாச வருஷம் மார்கழி மாதத்தில் தான் வக்கரத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகி மிதுனத்துக்கு போவார், மறுபடியும் போவார். அதுக்கு பிறகு புதுசாக வந்து கடகத்துக்கு பேர்ந்து அங்கேருந்து வழிசாரத்தில் போகும்போது பராப வருஷத்தில் வரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் எலிமெண்ட் வச்சுருக்காரு. சர்ப்பங்கள் தான் 1.5 வருஷம் போகிற வரைக்கும் எங்கேயும் போனாலும் திருப்பி எங்கிட்ட வந்துடுறோன்னு சொல்கிறதுக்கு கிரிப்பு வச்சுருந்து செயல்படுத்துறதுங்க. அதனால தான் புதனும் சுக்கரனும் வாலண்டியராக தலைவர்கள் 2 பேருமே மாற்றி மாற்றி போயிட்டுருக்காங்க. இல்லைன்னா மொத்த நாசம் விளைவுகள் தான் வரும். சுற்றி இருக்கிற நாடுகளில் நாசமாகிறது கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம நாட்டுக்கு இப்போ இந்த விஸ்வாசத்தில் கொஞ்சம் எட்டி காட்டும். இந்தோனேஷியா வரைக்கும் வந்த ஒரு பெரிய ஒரு ஆட்டை ஜோல்ட்டு நம்ம வீட்டுக்கு ஊர்த்து எவ்வளோ நேரம் வரத்துக்கு அந்தமா. அதனால் கொஞ்சம் இருக்கிற பயமுறுத்தும். நம்ம பயப்பட தேவையில்லை, ஒரு விழிப்புணர்ச்சி வரும். இதே மாதிரி மந்தநிலை அரசியல் மாற்றங்கள் நிறைய வருது. நமக்கு அனுகூலமாக என்னென்ன உண்டோ அதை நம்ம பாதிப்புலேருந்து வெளியில் காப்பாற்றி கொண்டு வர்றது, நமக்கு சக்தியை கொடுக்குறது, தைரியத்தை கொடுக்குறது, விழிப்புணர்ச்சி கொடுக்குறது, வழிகாட்டுறது, அமைப்பும் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுறது. அதனால தான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த விருச்சிகத்தினுடைய தன்மையில் பார்க்கும்போது கடகம் ரொம்ப முக்கியம். 9ஆம் வீடு 10ஆம் வீடு, 9 கடகம் 10 அங்கே தான் போகிறார். அடுத்தது பயிற்சி ராகு கேது பயிற்சி அங்கே போகும். ராகு வந்து இங்கே வந்துடும், மகரத்துக்கு வந்துடும். அந்த காலம் வரைக்குமே ஒரு பொன்னான காலம்தான். உண்மையிலேயே ஒரு வழி கூட காட்டணும். நானே பண்ண தயார் ஒன்றும் இல்லை, நீ வழி காட்டினா தான் பண்ணுவேன். இப்படி வருது. ஒரு சாணி 4 சாணி கீழே இறங்கினா எப்படி செய்ய முடியும்? எப்படி மேலே ஏறுது? ஒரு அடி ஏறினா 2 அடிக்கு இறங்கினா 2 அடி ஏறிட்டு 1 அடிக்கு ஏறினா பரவாயில்ல, ஒரு வழியாக வந்துடுவோம். இந்த 2 அடி ஏறி 1 அடிக்கு ஏறுது ஒரு பிரச்சனையும் இல்லை. 2 அடி ஏறி 3 அடிக்கு இறங்குற மாதிரி இறங்கிட்டுன்னா மேலே வரப்போகிறது இல்லை, அவ்வளோதான். அந்த மாதிரி அமைப்பிலேயே ஓடிட்டு இருந்தால் சரி. ஃபோர்ஸபுளாக செயல்படணும். எப்போதும் மனமும் செயல்பாடும் ஒரு இறங்கிய நடக்கணும்னா மனசை அலோவ் பண்ண தான் முடியும். மனசை நான் ஒத்துழைச்சா தான் செயல்பாடு ஒருங்கிணைஞ்சு ஒன்றா ஒரு காரியத்தை முடிக்க முடியும். அது வைக்கவே மாட்டோம், அப்புறம் காரியத்தை முடிச்சுடுவீங்க. அதனால் இந்த சுழற்சியில் வரக்கூடிய இந்த பாம்பினுடைய சர்ப்பத்தினுடைய அமைப்பை பார்க்கும்போது சார் எப்போதுமே 3, 6, 11 கோச்சாரத்தில் வந்து உட்கார்ந்தான்னா செஞ்சு கொடுப்பான்னா எல்லாருக்கும் 3, 6, 11 வருது. அடுத்த ட்ரிப்பு வேணால் பராப வருஷத்தில் அடுத்த பயிற்சி வரும்போது தான் வேணால் அந்த 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்கும். 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்கோம். ராகு உட்காந்துருப்பான் விச்சிகத்துக்கு. அது வரைக்கும் அணுகாது. எப்போதும் 3, 6, 11 பயப்பட வேணாம். அதே 11 3ஆம் வீடாகவும் 6ன்றது வரும்போது வேலையாகும். 3, 6, 11 6ஆம் வீடு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு நேரது 12ஆம் வீடு வரும். அதனால் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இதே மறைவுகள் தான், பிரச்சனையும் இல்லை. ஒரு நல்லது வேணும்னா நல்லதுன்றது நான் எப்படி சொல்லுவேன்? நான் நல்லது உனக்கு கொடுத்துட்டான்னா மற்றவங்களை நாசம் பண்ணிவிடுவேன் நீ, அப்படிலாம் இருக்குல்ல. இந்த சான்சஸ் ரேண்டமாக இருக்கிறது, மற்றவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காத நீயே வாங்கி ஏப்பம் விட்டுட்டானா மற்றவங்க எப்படி வாழ்கிறது? தடை செஞ்சாங்க. அதுதான் ராகுக்கு இது கொடுக்கப்பட்ட பெரிய இது. அது எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி அதை அவங்கள்ட்ட கட் பண்ணி டைவர்ட் பண்ணி விடு. மேட்டில் தண்ணி ஏறாது,
கடைமடை பகுதி நாகப்பட்டினம் அந்த பக்கம் போனோன்னா தண்ணி அதில் ஒன்றும் போகாது, காவேரி வாட்டர். அப்போ என்ன பண்ணணும், அது என்ன வாய்க்கால் வெட்டி தண்ணியை ஏற்றிட்டு ஒரு பெரிய ஏரி கட்டு ஒப்பனம் வழி பண்ணால் தான் முடியும். அதே மாதிரி இந்த ராவுகேது அமைப்பில் எப்போதுமே இந்த சமயத்தில் ஹெல்ப் பண்ணுறது தான் அமௌண்ட் நமக்கு வருது, புரியுதுங்களா? அதனால் ஒரு மாறுதலுக்கு எப்படி பண்ண போகுது நீ கண்ணால் பாருங்கள், மாற்றாவது நடக்கும். ஆனால் விருச்சிகத்தினுடைய அமைப்பில் பார்க்கும்போது 4ஆம் வீட்டில் இருக்கிற ராகு வந்து உட்காந்துருவார். அதே சமயத்தில் அந்த 4 இது கேது சிம்மத்தில் இருப்பார். 10ஆம் வீடு வரும். அதனால் இந்த 10ம் 4ம் முக்கியம். 4ஆம் வீடு அப்படி என்ன முக்கியம்? 4ஆம் வீட்டில் சுபர்கள் பல பாதைகளுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது. கேது ராகு கேது சுபர்களே இல்லை. நம்ம தோஷம் அழுக்கு தான் மொத்தம். தோஷத்தை போக்குறது எப்படி? நமக்கு தோஷம் அழுக்கு இல்லை, அதை வச்சு தான் வாழ்க்கையில் அனுபவிக்கணும். ஆனால் அவருக்கு அழுக்கு. அனுபவிக்கிறதுனாலே சுகத்தை அனுபவிக்கிறது நம்ம நினச்சின்னு இருக்கோம். சுகமும் துக்கமும் ஒரே மாதிரி தான் அவருக்கு பொறுத்த வரைக்கும். பகவானுக்கு அனுபவிக்கிறார். நீ ஆட்டை சாப்பிட்ற மாமிசம் சாப்பிட்றன்னா ஆடை அனுபவிக்க முடியுமா? அதுக்கு அனுபவம் கஷ்டம்தான். அவர் அனுபவிப்பறதுக்காக வேண்டி நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நீ கஷ்டப்படுறதுக்காக வாழ்க்கையில் அடியோடு நாசமாகக்கூடாது. மற்றவங்களுக்கு வாழ்க்கையில் இந்த கஷ்டப்படுறதுனால நீயும் சுகமாக வாழலாம், மற்றவனும் வாழலாம்னு அமைப்பு இருக்கணும். அது எல்லாம் வெறும் கஷ்டம்தான் மீயும், கரியாக தான் போன பாதம் இது பிரச்சனை இருக்குது தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அதுக்கு தான் நீ பிறந்திருக்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக 0 ஆகிடும். ஜெயிலுக்குள்ளே கிடக்காம மாதிரி ஆகிடும். சம்ஸ்கார சாகரம் ஜெயில் இல்லையா? அதோட ரிலாக்ஸேஷன் பீரியடுக்கு தான் அமைப்பு கொடுக்கும்போது இந்த ராவுக்கு இது உங்களுக்கு சாதகமான முறையில் அமைப்பில் பண்ணிடுறது. சரி, நேர்மையான முறையில் எத்தனை கிரகங்கள் பண்ணாலும் நமக்கு நேர்மையான முறையில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இல்லாத போய் வி ஆர் லூசிங் எவ்ரி திங் பண்ணுறது தான் ஆகியிருக்குது வரைக்கும். சொல்லிக்கலாம் கையை ஆட்டிண்டு, ஆனால் எதிர்பார்க்குற மாதிரி இல்லாத தான் ஒரு பெரிய குறையாக இருக்குது. அந்த சாமர்த்தியம் இல்லை, ஒத்துக்கிறோம். அது இந்த ராகு கேது பீரியடில் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. ஏன்னா நீ முட்டாளாக இருக்கக்கூடாது. அதுபோல் நானே கட்டி உனக்கு துணை இருந்து அதை நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறாரு, அவ்வளோதான். அதனால் பார்க்கும்போது 10ஆம் வீடு 4ஆம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தாய் வீட்டினர், மாமா வீட்டு மச்சனை வீட்டினர், அதே மாதிரி இங்கே வரும்போது ஜீவன கர்மஸ்தான தொழில்கள். ஒருத்தர் வேலைக்கு போய் இன்னொருத்தர் வாங்கி காசு வாங்கி சாப்பிட்றது தான் ஜீவனம் இல்லை. 4 பேருக்கு கொடுத்து தானும் வாழ்ந்து நானா நீயும் சொந்தமாக தொழில் அமைக்கணும். எல்லாம் தொழில் சம்மந்தப்பட்டது நீங்களும் சேர்ந்து தொழில் பண்ணணும். தொழிலுக்கு உண்டான வகையெல்லாம் பண்ணணும். அதை செய்யக்கூடிய தொழில் வந்து சுய முயற்சியில் இருக்கணும். மற்றவங்களுக்கு வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதாக இருக்கணும். அனுபவம் இதெல்லாம் இருக்குது. தனியாக விஷயம் பண்ணுறோம். விவசாய வேளாண்மை தொழிலேருந்து எரிபொருள்லேருந்து என்னென்ன தொழில் வேணால் பண்ணக்கூடியது. புரியுங்களா? கரண்ட் இல்லாத முடியாது, ஆட்டம் இல்லாத ஒன்றால் முடியாது. இதுவுமே முடியுமா? அதெல்லாம் எரிபொருள் இல்லாத ஏதாவது பொருள் போகுமா? கரண்ட்டும் எரிபொருள் தான். தட்டினா மணி எரிஞ்சு ஃப்ரெஷ் ஆகி வரல. கரண்ட்டு ஃப்ளோ ஆனது தான் வண்டியெல்லாம் இன்ஜின்லாம் ஃபேக்ட்ரிலாம் ஓடும். அதெல்லாம் ஓடாது. எடுப்பு வச்சு பற்ற வைக்கிறது இல்லை. அதனால் கரண்ட் இது. அதனால் எல்லாமே மின்சாரம். இது எல்லாமே தெரியும். எல்லா விஷயங்களும் பார்க்கும்போது எரிபொருள் மின்சாரம் என்னென்ன சம்மந்தம் மட்டும் வண்டி ஓடுறது, லாஜிஸ்டிக்ஸ் சர்வீஸ், டிரான்ஸ்போர்ட்ஸ் நல்லா உண்டோம். இப்போது இண்டஸ்ட்ரிக்கு வேண்டிய அனுகூலமான பெரிய பெரிய இந்த அந்த செய்யக்கூடிய நிலம்லேருந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்லேருந்து என்னென்ன உழவு தொழிலேருந்து மெட்டீரியல்லேருந்து அந்த வகை தொகை ஏற்பாடு செய்யக்கூடியதுலேருந்து எல்லாம் செவ்வாய் தான் பண்ணியானோம். சனீஸ்வரன் ஒத்துழைப்பார். சனீஸ்வரனுக்கு ஒத்துழைச்சி கொடுத்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு திடமான ஆள் செவ்வாய் புத்தியோடு செயல்படணும். அந்த விஷயத்தில் அவர் தான் துணிச்சலாக செய்வார். ஒரு இது நடக்கணும்னா செவ்வாய் தயவு இல்லைன்னா டேஸ்ட் அண்டு சுவை, அது எந்த லாகமாக எப்படி பண்ணால் எப்படி செஞ்சால் அதில் அது அவன் அனுபவிக்க முடியும், என்னெல்லாம் பண்ணான் அதெல்லாம் அந்த மாதிரி மெட்டீரியல் டிராஃப்ட்மேன்பாங்களே, இந்த ஸ்கெட்ச் போட்டு அமைக்கிறது எல்லாமே செவ்வாய் தான் பண்ண முடியும். அது பண்ணால் தான் சனீஸ்வரனுக்கு ஓஹோ இப்படியா சரி சொல்லிட்டு ஒரு பொருளையோ பண்ண முடியும்.
இல்லையா? ஸோ இதெல்லாம் எத்தனையோ விஷயங்களில் உலக விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை தரத்துக்கு வேண்டிய அத்தனை வருமானத்துக்கு வேண்டிய வகையெல்லாம் தானும் பண்ணி மற்றவங்களும் பண்ண வச்சு அனுபவிக்கக்கூடிய பொருளுக்கு பாத்திரமாக இருக்கிறவங்க இவராக இருந்து செஞ்சு கொடுக்கக்கூடியவர் தான் செவ்வாய். அவருக்கு உண்டான வகையை சம்மந்தப்பட்ட விச்சிகதாசினருக்கு பொறுத்த வரைக்கும் 10க்கு 4 சம்மந்தப்பட்ட இடத்துல ராகு கேது பேர்ந்ததுனால உங்களுக்கு அனுகூலமாக சனியும் செவ்வாயும் இது செய்கிற அதிகபட்சம் குருவுடைய தொடர்ந்து பார்வை கிடைக்கிறது, தோஷம் போய்கினே இருக்குது. அதனால் ராகு கேது நமக்கு பனிஷ் பண்ண போகிறோம், வச்சுக்காதீங்க. பனிஷ்மெண்ட் இல்லை, அவார்டு எல்லாம் வரப்போகிறது. வாழ்க்கையில் மேலே மேலே உயர்ந்து சாதனை பண்ணணும். தடங்கள் இருந்த குடும்ப இதெல்லாம் விஷயங்கள்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதே வரும். எந்த விதமான ஒரு காரண காலத்து பழி பாவத்துக்கு ஆளாக மாட்டீங்க. அதுக்கு நிவாரணம் கிடைக்கும், உரிய கௌரவம் கிடைக்கும். இதெல்லாம் வரணும்னா வீட்டுக்குள்ளே உட்காந்து கை காட்டினா வராது. அதுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் தெரியும்னு தெரியாது. அது பண்ணி கொடுத்து உனக்கு சாதகமான முறையில் சர்ப்பங்கள் செயல்படுத்தி உன்னை உலகப் புகழ நிற்க வச்சு சொல்லி வாழ்த்தி அமைகிறேன்.